சட்டப்பேரவையில் வந்து திமுக அமைப்பு தொடர்ந்து ஆளுங்கட்சி குற்றம் சாட்டிட்டே இருக்கு. எல்லா துறையும் ஊழல் நடந்ததாக எப்படி சட்டசபை ஒரு ஆரோக்கியமான சட்டசபைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாருமே இப்போ நேற்று நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கிற அம்மையார் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, இது மாதிரி ஒரு சட்டமன்றங்கிறது சட்டமன்றமாக இருக்கணும், இது வந்து ஒரு சண்டை மன்றமாக இருக்கக்கூடாது. இது மக்களுடைய பிரச்சனைக்கு. ஏன்னா நம்முடைய முதல்வரே என்ன சொல்கிறாங்க, இப்போ எங்களை அன்பாக ஆசையாக கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. அந்த அன்புக்கும் ஆசைக்கும் என்ன அர்த்தம்னா, மக்கள் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் நல்லது செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக உட்கார வச்சுருக்காங்க, அவரே சொல்கிறாரு. ஆனால் அவருடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பல்வேறு அமைச்சர்கள் கேட்குற நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒன்று கேள்வி கேட்டோம்னா நாங்களே அசர்ற மாதிரி அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. டு த பாயிண்ட் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ இனிஷியலாக வந்து அவங்க வந்து இப்போ ஒரு புதுசாக இப்போ தான் சட்டமன்றத்துக்கு வந்துருக்கு, ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்காங்க, ஃபஸ்ட் டைமே அமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, அவங்க இது பண்ணிட்டு வரலாம். பட் எத்தனை நாளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போது? இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக நம்முடைய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறது போல் ஒட்டுமொத்தமாக மக்களே என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு நாங்கள் சட்டமன்ற கூட்டத்தோடு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி சண்டே வம்பு இழுக்கிற மாதிரியே இந்த ஆளுங்கட்சி செய்கிறதுனால நாங்கள் இப்போ பார்க்கறதே நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. எந்த ஒரு துறையை எடுத்தாலும் நாங்கள் இப்படி பண்ணி போகிறோம், நாங்கள் அப்படி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு ஆளாளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. தவிர ஒரு மானிய கோரிக்கை அப்படின்னு வரும்பொழுது முதல்ல மானிய கோரிக்கை சார்ந்திருக்கின்ற அந்த விவாதத்தில் பங்கு பெற்று அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் என்ன, நாங்கள் எங்கள் ஆட்சியில் நாங்கள் எப்படி பண்ணணும், நீங்கள் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இன்னும் கூடுதலாக இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு ஒரு விவாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அறிவிப்பே அறிவிக்கணும். ஆனால் எடுத்தோடனே நாங்கள் வந்து அறிவிப்பை அறிவிச்சிடறோம், அதன் பிறகு நாங்கள் வந்து செயல்படுறோங்க. அறிவிப்பை அறிவிச்சுட்டு அதில் விவாதம் பண்ணுறது, நீங்கள் அறிவித்த அறிவிப்பை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா, எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத அடுத்த மானிய கோரிக்கையில் அதை சார்ந்து விவாதிப்பாங்க. அதனால் முதல்ல விவாதம் போனதுக்கு பிறகு தான் அறிவிப்பு போகணும். ஸோ இந்த மாதிரியான சில புரிதல்கள் இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலையாகத்தான் பார்க்கிறது. எதுக்கெடுத்தாலும் ஒரு சண்டை போட்டு ஒரு நிலையை பேசக்கூடிய நிலையை இப்போ வந்து நேபாளத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை வந்து நம்மளுடைய திருச்சி மாவட்டத்திலாம் கூட அவங்க மாட்டிட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதா கூட சொல்லியிருக்கிறாங்க. அதை சார்ந்த எதிர்க்கட்சி மற்ற கட்சிகள்லாம் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு பிறகு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கோம், ஆமாங்க நாங்கள் இந்த நடவடிக்கைலாம் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவது தான் சரியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பேசும்போது 2-3 பாயிண்ட்ஸ் கூட நாங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் பதில்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒரு ப்ரீசெட் மைண்டோட வரீங்க. நீங்கள் அவ்வளோ இதெல்லாம் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு, நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார், இதுக்குன்னு ஒரு டீம் அமிச்சிங்களா, அங்கே இது வரைக்கும் எத்தனை பேர் போயிருக்காங்க, அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 4 அமைச்சர்கள் நாங்கள் அனுப்பிச்சு விட போகிறோம் அப்படின்னு அந்த செய்தி வருது இல்லையா. ஸோ இது ஒரு ஆக்கப்பூர்வமான, முதல்ல நம்மளுடைய மக்களுடைய உயிரை காக்க வேண்டும், மாநிலத்தினுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்பதற்கு எடுத்து வைக்கக்கூடிய விவாதத்திற்கு தகுந்தாப்பில் அவங்க பதில் சொன்னால் அது சரியாக இருக்குமே தவிர ஒரு விதண்டாவாதமாக நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நேரன் சொல்கிற மாதிரி தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இந்த மாதிரியான ஒரு செயல் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத அதை நான் பார்க்க முடியாது. திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஆமாம், ஒட்டுமொத்தமாக ஒரு 3 அமைச்சர் 4 அமைச்சரோ அதை வந்து பேசுங்க. இட்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதாவது ஒரு கூட்டு பொறுப்பு, அமைச்சர் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு தனி ஒரு துறை செயலாளர் வச்சுருக்கோம், அவங்களுக்கும் தனி பல்வேறு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தனி HOD டிபார்ட்மெண்ட் இருக்குது. மற்ற அமைச்சர்கள் சொல்வதற்கு காட்டிலும் அந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சர் சொல்லும்போது தான் அது ஆத்தென்டிசிட்டி, அது வந்து ஒரு அதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குமே தவிர மற்றவங்களாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போனால் நாளைக்கு அந்த துறையோட அமைச்சருக்கே அது பதில் சொல்லும்போது பிரச்சனை ஆகிடும். அப்போ என்னங்க இந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, கர்நாடகத்துக்கு வந்து முதலமைச்சர் வந்து போக போகிறாரு தண்ணி பிரச்சனை விஷயமா அப்படிங்கிறத ஒரு அமைச்சர் வந்து பேசிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் சொல்கிறார், இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, இன்னும் அந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கங்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் இல்லை, அது முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பாருங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனுங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக எங்களோட டெல்டா விவசாய பெருமக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நமக்கு தண்ணி வரப்போகுது, தண்ணி கொண்டு வர போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடப்பது, என்னப்பா ஒரு அமைச்சர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அப்போ முதலமைச்சரோட ஸ்டாண்டு என்னதான்ப்பாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த அமைச்சர் அந்தந்த பதிலை சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்.